மாற்றம் இங்கு ஆட்சி மாற்றம் ஆட்சி மாற்றம் இங்கு ஆட்சி மாற்றம். பெருந்தேவி, நீ கட்டின புருஷனை கூட நம்பாம மாமன் மாமன்னு இவனை நம்பினியே. இவன் ஏன் ராவோட ராவா உன் நகை பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓட பார்த்தான்? முதல்ல அதை கேளு. ஏன் மாமா அப்படி செஞ்ச? பதில் சொல்லு. இது என்ன கோர்ட்டா? நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. உங்க கேள்விக்கெல்லாம் என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. உங்களால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்குங்க. செய்யற நீ செஞ்சுட்டு திமிரா வேற பேசுறியா? பாவி பாவி, உன் பொண்ணை என் பையனுக்கு கட்டி வைக்கணும்னு நினைச்ச பாரு. என் புத்தியே. பொண்ணா? யாரு இவள? இவன் பொண்ணாங்கிறதே எனக்கு சந்தேகமா இருக்கு. எங்க இருந்து எடுத்துட்டு வந்தானோ? ஐயோ கடவுளே. சித்தப்பா, இவங்க 2 பேரும் போலீஸ்ல பிடிச்சு கொடுங்க. போலீஸ் எல்லாம் வேண்டாம்பா, ரசாபாசமா போயிடும். நம்ம குடும்ப மானம் தான் சந்தி சிரிக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க சும்மா இருக்க மாப்பிள்ள. போலீஸுக்கு போனா இங்க பல பேர் ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும். அது தேவையா? சேனாபதி, முதல்ல இவங்க 2 பேரையும் வெளியே அனுப்பு. ஏ குண்டே, கிளம்பு போ. போயிட்டு இருக்கல. பெருந்தேவி, இப்ப சொல்லு, நடு ராத்திரியில நீ தனியா எங்க போயிட்டு வந்த? இப்படி ஒரு விசாரணைக்கு முன்னாடி கையை கட்டிக்கிட்டு பதில் சொல்ல வேண்டிய நிலைமை எனக்கு வந்துருச்சே. பேசாத. வண்டி ஓடத்துலயும் ஏறும், ஓட வண்டியிலயும் ஏறும். முதல்ல இந்த நிக்கிறாளே இவளை என்னன்னு கேளுங்க. இவ என்னத்துக்காக ஏன் பண்ண ராத்திரியோட ராத்திரியா கடத்திட்டு போய் இந்த பிச்சுமணி கல்யாணம் பண்ணி ஏற்பாடு பண்ணா என்னன்னு கேளுங்க. ஏமா ஏன் அப்படி பண்ண? பிச்சுமணியும் பூபாலமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறாங்க. இப்படி ராவோட ராவா நான் ஒரு ஏற்பாடு பண்ணலன்னா பிச்சுமணி அப்பா அவரை கட்டி தூக்கிட்டு போயிருப்பாரு. அத நினைச்சு அந்த ஏக்கத்திலேயே பூபாலம் தற்கொலை பண்ணிட்டு இருப்பா. அதான் இப்படி ஒரு ஏற்பாடு பண்ண. இதையெல்லாம் செய்யறதுக்கு இந்த வீட்டுல நீ யாருடி? நான் மட்டும் செய்யல, உங்க புள்ள மதனும் தான் இதுக்கு ஒத்துழைச்சாரு. எது? ஏன் புள்ள மதனா? அவனுக்கு உனக்கு என்னடி சம்பந்தம்? அது பிரைவேட் மேட்டர். இந்த விசாரணைக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. அதை அப்புறமா விசாரிச்சு அதுக்கு ஒரு தீர்ப்பு சொல்றேன். பெருந்தேவி, இப்ப சொல்லு, இந்த வாட்ச்மேன் துணையோட உன் புருஷன் பணத்தை கடத்த நீ ஏன் முயற்சி பண்ண? எல்லாம் அந்த மழுங்குடி மாங்கொட்டையாட்ட உட்கார்ந்துருக்காருல, அவர் நல்லதுக்காகத்தான். இருக்கிற பணத்தை எல்லாம் இப்படி அனாவசியமா செலவு பண்ணிக்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் பணத்தையாவது மிச்சம் பிடிக்கலாமேங்கிற நல்ல இடத்துல அப்படி செஞ்சேன். அதை நீ ஏன் செய்யணும்? எப்ப 5 லட்சம் ரூபாய் என்கிட்ட கொடுத்தியோ அதை என்ன வேணா பண்ணிட்டு போற. அதை பத்தி உனக்கு என்ன ஆக்குற? இப்ப திருட்டு வெளியாகி போச்சு, உண்மையை ஒத்துக்கிற. இல்லன்னா பணத்தை எல்லாத்தையும் நானே செலவு பண்ணிட்டேன்னு என் மேல பழிய போட்டிருப்பேன். பழிகாரி பழிகாரி. I say get out. எது? கெட் அவுட்டா? என்ன? ஆமா, உனதான். என்னையா கெட் அவுட்ங்கறீங்க? நான் சொல்லணும்னு நினைச்சேன், அவர் சொல்லிட்டாரு. பாவி படுபாவி, என்ன கெட் அவுட்னு சொல்றதுல உனக்கு அவ்வளவு சந்தோஷமா? பெருந்தேவி, எப்ப நீ அவர்கிட்ட 5 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்தியோ அப்பவே அது எள்ளுன்னு தீர்மானம் பண்ணித்தானே கொடுத்த. அப்புறம் ஏன் இந்த விவகாரம் எல்லாம்? மாமா, என்ன மாமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? மீஞ்சூரு கிழக்க போய் பாருங்க, கனகலிங்கம் நகர் பெருசா உருவாகிட்டு இருக்கு. கனகலிங்கம் நகர? நல்ல குடிநீர் வசதி, பெரிய பெரிய சாலைகள், 2 பக்கமும் பாக்கு மரங்கள், சிண்ட பிச்சுக்கிட்டு போற மாதிரி காத்து. அப்பா, நேத்து ராத்திரி விநாயகம் வாங்கின பணத்துக்கு ரசீது தரேன்னு சொன்னாரே, வந்ததா? வரலடா. சோழா ஹோட்டல்ல காத்துக்கிட்டு இருந்தா மிச்சம். விநாயகமும் காணா, பார்ட்டியும் வரல. அவர் வரமாட்டாருப்பா, வரமாட்டாரு. அவர் உங்களை நல்லா ஏமாத்திட்டாரு. ஏய், அப்படிலாம் சொல்லாதடா. மீஞ்சூருக்கு கிழக்கால நமக்காக லேண்ட் எல்லாம் வாங்கி போட்டுக்கிட்டே இருக்காரா. ஆமா, மீஞ்சூருக்கு கிழக்க நீல நிறத்துல கடல் தான் இருக்கு. அதுவும் சில சமயத்துல கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கான். ஆமாப்பா, நேத்து என் ஃப்ரெண்ட சென்ட் ஆஃப் பண்ண போயிருந்தான்ல, அப்ப விநாயகத்தை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டு இருந்ததை பார்த்தேன். ஏதோ சீட்டிங் கேஸா? அப்படியா? அப்போ என் பணமெல்லாம் போயிடுச்சா? என் பணமெல்லாம் போயிடுச்சா? ஐயோ, போயிடுச்சா? இப்ப வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுட்டு என்ன பிரயோஜனம்? பெரிய பெரிய சாலைகள், 2 பக்கம் பாக்கு மரங்கள், சிண்ட பிச்சுக்கிட்டு போற மாதிரி காத்துகள். சிரிக்காத. ஈயத்தை பார்த்து இழிச்சுதான் பித்தளை. மாப்பிள்ள, இப்போ உங்ககிட்ட எவ்வளவுதான் பணம் மிச்சம் இருக்கு? 4 லட்சம் தான் மாமா இருக்கு. அப்படியா? இந்தாங்க, இந்த பொட்டியில அந்த பணம் கரெக்டா இருக்கான்னு எண்ணி பாருங்க. எங்க போயிடும் பாருங்க, நான் தானே பொட்டியில பாருங்க. ஐயோ ஐயோ, பணம் காணாம. இங்கதானே வச்சேன். ஐயோ, பணத்தை காணாம. இங்க பொட்டியில தானே வச்சேன். பணம் எங்க? பணத்தை காணாம மாமா, பணத்தை காணாம மாமா, பணத்தை காணோம். பணத்தை காணுமா? பணத்தை காணுமா? சேனாபதி, எனக்கு எதுவும் தெரியாதுங்க. நான் பணத்தோட தான் பொட்டியை கொண்டு போய் வச்சேன். தங்கச்சி படுபாவி படுபாவி,
உனக்கு 5000 ரூபாய் லஞ்சம் வேற கொடுத்தனே. என் பணம் போச்சா? என் பணம் போச்சா? போச்சான்னு இப்ப வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுட்டு என்ன பிரயோஜனம்? பணம் எங்கேயும் போகல. நான் தான் எடுத்து ஒளிச்சு வச்சுட்டு இதுல பழைய பேப்பர் குப்பையெல்லாம் போட்டு வச்சேன். அப்படியா? ஆமா. எங்க 5000த்துல ஒரு 100 ரூபாய் குறையுது, அது நீங்க தான் எடுத்தீங்களா? 5000 எடுத்துருக்கணும் மாப்பிள்ள. விநாயகத்துல கொடுத்தது 50,000, இதுல 4 லட்சம். மிச்சம் 50,000 என்ன பண்ணீங்க? தின்னோம், உடுத்தோம், எல்லாம் க்ளோஸ் மாமா. மாமா நான் தோத்து போயிட்டேன் மாமா. இனிமே தினப்படி ஒரு 20 ரூபாய் கொடுக்க சொல்லுங்க மாமா. விலைவாசிலாம் ஏறி போச்சு மாமா. கொடுக்குறேன். சித்தப்பா சாவி கொத்த முதல்ல என்கிட்ட கொடுங்க. கொஞ்சம் இருமா, பொண்ணையும் நான் கொஞ்சம் விசாரிக்கணும். ஆமா, ஏதோ ஷேர் மார்க்கெட்ல லட்சமா சம்பாதிக்க போறோம்னு போய் குதிச்சியே, எவ்வளவு லட்சம் சம்பாதிச்ச? வயிற்றுல கலப்பாதீங்க சித்தப்பா. இந்த படுபாவிய நம்பி 50,000 ரூபாய் நஷ்டம் ஆனதுதான் மிச்சம். நீ புத்திசாலியாச்சே, நீ எப்படி ஏமாந்த? ஏட்டிக்கு போட்டி பண்ண போய் ஏமாந்து போனேன். இவர் என்னமோ பெருசா ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணி லட்சமா சம்பாதிக்க போறேன்னு சவடல் அடிச்சாரு. பதிலுக்கு நம்மளும் ஏதாவது பண்ணணுமே நினைச்சு இந்த குப்புசாமி கூட ஷேர் மார்க்கெட்ல இறங்குனேன். முழுகிருச்சு. இப்போ புரியுதா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வீக்னஸ். கணவனும் மனைவியும் மக்களும் அரசியல் கட்சியும் மாதிரி. மக்கள் தான் கணவன், அரசியல் கட்சிகள்லாம் அதுக்கு சேவை செய்யணும், அடக்கி ஆளக்கூடாது. மக்களும் கனகலிங்கம் மாதிரி உழைக்காம உரிமை கேட்கக்கூடாது. இந்த வீட்டுக்கு ஒரு ஆட்சி மாற்றம் தேவை. அதனால நான் என் இஷ்டப்படி இந்த சாவி கொத்தை யார் கையில வேணாலும் கொடுப்பேன். அதுக்கு நீங்கள்லாம் ஒத்துக்கணும். ஓகே சித்தப்பா, சாவி கொத்த என்கிட்ட கொடுங்க. என்னம்மா இது? சாவி கொத்த குடுன்னு கேட்ட உடனே உலகமே ஒண்ணு கூடி வேண்டாம் வேண்டாங்குத. ஒன் சான்ஸ் இப்ப இல்ல. தாத்தா, எனக்கு ஒரு ஐடியா. என்ன? இந்த சாவி கொத்து இருக்க வேண்டிய இடம் உங்ககிட்ட தான். ஐயோ, என்கிட்ட வா. ஆமா, இந்த பொறுப்பெல்லாம் எனக்கு வேணாம்ப்பா. அப்பப்போ ஏதாவது யோஜனை கேட்டா சொல்லுவேன், அவ்வளவுதான். இந்த சாவி கொத்த யாருகிட்ட கொடுக்கறது? என்கிட்ட கொடுங்க மாமா, என்கிட்ட கொடுங்க. உங்ககிட்ட? நீங்க திங்கறதுக்கும் உடுத்துறதுக்கும் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றதுக்கும் இது பணம் இல்ல மாப்பிள்ள. சாவி கொத்த வாங்கிக்கணும்னு ஆசை மட்டும் இருக்கு. ஆனா அதுக்கு தகுந்த பக்குவம் இன்னும் வரலையே. அப்புறம் பாப்போம். இல்ல எனக்கு இப்ப வேண்டாம், அதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு. நான் உங்ககிட்ட கொடுக்கறதா சொல்லவே இல்லையம்மா, நீயா முதுகிட்டிய? எனக்கு வேண்டாம், நான் ரொம்ப உணர்ச்சி வசப்படுறவன். என்கிட்ட கொடுத்தா பழி வாங்கி. தாத்தா என்கிட்ட கொடுங்களேன். நீ சமய கட்டிலேயே பார் ஓபன் பண்ணுவ, இது சரிபடாது. சாவி என்கிட்ட கொடுங்க, என்கிட்ட கொடுங்க. சாவி மட்டும் என்கிட்ட வந்துச்சுன்னா இவங்க எல்லாரும் இதை லாட்டியாலே அடிச்சு உதைச்சு வேலை வாங்கிட மாட்டேன். அம்மா பாருங்க கொழுப்பு. இத பாருப்பா, ஒரு சாதாரண வாட்ச்மேனா இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச. இந்த அம்மாவை கையில போட்டுக்கிட்டு என்னென்ன ஆட்டம் காட்டின நீ. இத பாருப்பா, ராணுவங்கிறது நாட்டை பாதுகாக்கத்தான் இருக்கணும், நாட்டு நிர்வாகத்துக்கு வரக்கூடாது. இத பாருப்பா, நீ ஒரு வாட்ச்மேன், வீட்டை பாதுகாக்கத்தான் இருக்கணும், வீட்டு நிர்வாகத்துக்குள்ளெல்லாம் வரக்கூடாது. நீ இருக்க வேண்டிய இடம் எங்க? அங்க போய் மரியாதை அங்கே நில்லு. போ. இந்த சாவி கொத்த கொடுக்க சரியான ஆளை நான் கண்டுபிடிச்சிட்டேன். நம்ம பிச்சுமணி தான். சரி, ஜெய பிச்சை. அவன் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வர போறான். இந்த வீட்டு நிர்வாகத்தை நடத்த அவன் தான் சரியான ஆளு. இந்தாப்பா புடி. ஐயோ, என்கிட்ட போய் இத? ஆமாப்பா, நீ தான் சரியான ஆளு, புடி. இத பாருப்பா, இந்த குடும்பத்து ஆட்சியை உன்னை நம்பி ஒப்படைச்சிருக்கோம். இந்த குடும்பத்தை கட்டி காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பு, மறந்துடாது. சாவி கொத்தும் என் கையில, இந்த வீட்டு நிர்வாகமும் என் கையில. இனிமே இந்த வீட்ல எல்லாரும் நான் சொல்றத தான் கேட்கணும். யாராவது எதிர்த்து பேசுனீங்க தொலைச்சிடுவேன், தொலைச்சு. எல்லாரும் சொல்லுங்க, பிச்சுமணி வாழ்க. சொல்லுங்க, பிச்சுமணி வாழ்க. சொல்லுங்க, சொல்லுங்க. ஆட்சி மாற்றம், இங்கு ஆட்சி மாற்றம், ஆட்சி மாற்றம், இங்கு ஆட்சி மாற்றம். உங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் ஆட்சி மாற்றம், தங்கச்சாவி உள்ள பக்கம் காட்சி மாற்றம். உங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் ஆட்சி மாற்றம்.
காட்சி மாற்றம். தினம் எண்ணி எண்ணி செலவு செஞ்சா எட்டணா மிஞ்சும். அந்த எட்டணாவும் மாத முடிவில் 8 அடி பாயும். தினம் எண்ணி எண்ணி செலவு செஞ்சா எட்டணா மிஞ்சும். அந்த எட்டணாவும் மாத முடிவில் 8 அடி பாயும்.